டி மைனர். கண்களை மூடி ஆண்டவருடைய வலிமையான பிரசன்னத்தை உணர்வோம். அவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை. நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, திருவிழாவின் 6வது நாளில் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு அன்னையின் பாதம் தேடி வந்திருக்கிறோம். இந்த கல்வாரி பீடம் எங்களுக்கு தருகிற அருமையான செய்தி, என்னால் மறக்கப்படுகிறதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி பலப்படுத்தி சாட்சியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறீரே. மறுமையான கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜெபம் கேட்டு வல்லமையாய் எங்களை நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி உற்சாகமா praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 துன்பம் நாம் தலையறுக்க விழுந்த வாள் அல்ல, இறைவன் அவருக்கு ஏற்புடைய சிற்பங்களாக நம்மை செதுக்க வந்த உளிகள். துன்பம் நம் தலையறுக்க வந்த வாள் அல்ல, இறைவனுக்கு ஏற்புடைய சிற்பங்களாக மாற இறைவன் அனுமதிக்கிற உளிகள் அப்படிங்கிறத இந்த நாள்ல அன்னை மரியாளின் வாழ்க்கை வழியாக சிந்திக்க, ஜெபிக்க, வாழ்வாக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். சமீபத்தில் எங்களோட மறை மாவட்டத்தில் நிர்மலா பெண்கள் கலைக்கல்லூரி இருக்கு. அந்த கலைக்கல்லூரி பெண்களுக்கான 2 நாள் தியானம் கொடுக்க சென்றிருந்தேன். அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர், அந்த யூத்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது நல்ல ஒரு ரோல் மாடல், யாராவது ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவங்களை கொஞ்சம் நிறைய சொல்லுங்க ஃபாதர், தே லேக் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் படித்த ஒரு சம்பவம், வாழ்க்கை சரித்திரம் தான் அஜ்னா ஜார்ஜ். கேரளால கொச்சிக்கு அருகாமையில் இருக்கிற தாய்குடம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்த ஒரு இளம் பெண். உண்மையா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்த போது ஒரு கத்தோலிக்க குருவாக 18 ஆண்டுகள் கடந்த எனக்கு உண்மையிலும் வெட்கமாயிருந்தது. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டான முன்னுதாரண வாழ்க்கை. நற்கருணை பெறுகிற போது, திவ்ய நற்கருணை முத பெறுகிற போது, அந்த புதுநன்மையின் போது ஒரு வாக்குறுதி ஆண்டவரிடத்தில் அந்த இளம் பெண் கொடுத்திருக்கிறாள். என்ன? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு முன்பதாக 1 மணி நேரம் வந்து உம்மோடு உறவாடுவேன், அதன் பிறகு நல்ல தயாரிப்போடு திருப்பலியில் நான் பங்கெடுப்பேன். I will never miss mass and never before blessed sacrament. நற்கருணைக்கு முன் 1 மணி நேரம் நிச்சயமாக செலவிடுவேன், ஒரு நாளும் திருப்பலியை நான் தவற விடுகிறதில்லை அப்படின்னு ஒரு வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூசை இல்லை, டெய்லி பூசை.
அந்த திருப்பலிங்கிறது பிதாசுதன்ல ஆரம்பிக்கிறது இல்ல, 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நற்கருண பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு உரையாடி உறவாடி உளவை வளர்த்து அதன் பிறகு தகுதியான உள்ளத்தோடு அந்த நற்கருணையை பெறுவேன். ஜீசஸ் யூத் அப்படிங்கிறது கேரளால மிக பிரபல்யமான ஒரு இயக்கம். இளையோர் இணைந்து ஆண்டவரை தேட, ஆண்டவரை வைராக்கியமாய் பற்றி கொள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அருமையான இயக்கம். அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். வாழ்நாள்ல அந்த பிள்ளை 27 வயது தான் இந்த உலகத்துல வாழ்ந்துச்சு. 27 வயது தான். அந்த 27 ஆண்டுகள்ல டூர் அப்படின்னு போனதே கிடையாது. ஒரே ஒரு தரம் தான். பங்கு தந்தை சொல்லியிருக்கார், காலையில பூசை முடிஞ்சு போறோம், சாயங்காலம் வந்துருவோம், அடுத்த நாள் நம்ம பூசையில பங்கெடுத்துறலாம். திருப்பலியை தவற விட்டதே இல்லை. எந்த அளவு அப்படிங்கிறப்ப யூஜி பிஜி காமர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அந்த ஜீசஸ் யூத் இயக்கத்தில் நற்கருணையின் முக்கியத்துவம், நற்கருணையுடைய மேன்மை, நற்கருணையுடைய சிறப்புன்னு சொல்லி அந்த நற்கருணையில் தான் அமர்ந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வாழ்க்கையாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சது, இதெல்லாம் ஓகே. 21 வயதுல அந்த இளம் பெண்ணுக்கு மெல்போனிக் கேன்சர் என்று சொல்லி ஒரு வினோதமான கேன்சர் நோயினால், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டது. மேலடுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க, மெல்போனிக் கேன்சர். இதுக்கு மேல அந்த நோய் வந்த பிற்பாடு தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துன்பம். ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டதா புலம்புனதா கிடையாது. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை அதிகமாய் தேடியவளாக இருக்கிறார். ஆமோஸ் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை சொல்கிறது, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். 21 வயசுல ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உங்களை தானே தேடுறேன், உங்களுக்கு பிரியமா இருந்தேன், உங்களுக்கு பிரமாணிக்கமா இருந்தேன், பிறகு ஏன் எனக்கு இந்த வேதனை, பிறகு ஏன் எனக்கு இந்த நோய், பிறகு ஏன் இந்த கஷ்டம்? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. திருப்பாடல் 34:10 சொல்கிறது போல, ஆண்டவரின் சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு ஒரு குறையும் ஏற்படாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் உற்சாகமாய். அந்த பிள்ளை கேள்வி கேட்கல, நான் ஆண்டவரை தானே தேடினேன், பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இந்த குறை, பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இந்த துன்பம், பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம்னு கேள்வி கேட்கவே இல்லை. இன்னும் கடினம் அப்படின்னு சொல்றப்ப கடைசி 5 மாதங்கள் மிக போராட்ட நாட்கள், மிக போராட்ட நாட்கள். இந்த குவாரண்டைன், கொரோனா பிடியில் இருந்தப்ப எல்லாருமே தனித்து விடுந்தோம். அந்த சூழ்நிலையிலையும் கூட சிறப்பு பேராயரின் அனுமதி பெற்று ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர் போய் நற்கருணை கொடுத்துட்டு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த பிள்ளை அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனை அது அப்படியே ஒரு சேப்பல் போல, ஒரு பரலோகம் போல காட்சி அளித்ததாம். அதற்கு முன்பதாக மருத்துவமனைக்கு போகிற போதும் கோயிலுக்கு போறப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா சொல்லுவாங்க, டாக்ஸியில போலாமா, ஆட்டோல போலாமா? இல்லை, நடந்துதான் வருவேன். ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிற அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளை ரொம்ப அழகா பதில் சொல்லும், நான் நடக்கிற போது என் வலிகள், என் துன்பங்கள் அதிகமாகிறது. அந்த வலிகளை, அந்த துன்பங்களை ஆண்டவருக்காக, இன்னும் விசேஷமாய் பாவிகளின் மனமாற்றத்திற்காக, திருச்சபையின் ஆன்மீக ஈடற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்லா தெரிஞ்சுக்குவோம். துன்பங்கள் கடவுள் நம்மை கஷ்டப்படுத்த கொடுக்கிறதல்ல, அவருடைய மகிமையை நாம் வாயிலாக உணர்த்துவதற்கு இறைவன் கொடுக்கிற வாய்ப்பு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர்ந்துக்கணும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளை ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவரே தருதலையா தொந்தரவா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிரியமா, உங்களுக்கு பிரமாணிக்கமா வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இந்த நோய், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? கேள்வி கேட்கல. நீங்க அனுமதிக்கிறது எல்லாம் நன்மைக்குன்னு ஆழமா உணர்ந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா அடிக்கடி சொல்லும்,
கடவுள் சிலுவையை அனுமதித்து என்னை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கடவுள் சிலுவையை அனுமதித்து என்னை அன்பு செய்கிறார். அந்த நோயினுடைய வீரியம் அதிகமாக அதிகமாக பார்வை பறிபோனது, கேட்கும் திறன் இழந்தது. ஆனா முன்னாலேயே சொல்லிருச்சு, எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் நற்கரனை மட்டும் தராம எனக்கு இருந்துராதீங்க, ஒவ்வொரு நாளும் நன்மை கொடுங்க. சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, உணவு குழாயின் வழியாகத்தான் உணவு அனுப்பப்பட்டது. அந்த சூழ்நிலையிலும் நற்கருணை தண்ணீரில் கலந்து அந்த உணவு குழாயின் வழியாக கொடுக்கப்பட்டது. ஜனவரி 21, 2022 அந்த பிள்ளை இறக்குறாங்க. இறக்கிறதுக்கு முன்பதாக சரியா 3 மணிக்கு திருக்குடும்பத்தில் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த துன்பங்களுக்காக நன்றி, இந்த வேதனைகளுக்காக நன்றி, இந்த நோய்க்காக நன்றி, இந்த பிரச்சனைகளுக்காக நன்றி. இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், இந்த வேதனைகள் உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்காதபடி உம்மை நெருங்கி இருக்க செய்ததற்காக நன்றின்னு சொல்லி அந்த புள்ள இறந்து போகுது. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த புள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறை சென்ட் ரஃபேல்ஸ் ஆலயத்தினுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 2000 5000க்கும் மேற்பட்டவர்கள் சென்று ஜெபிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இன்றைக்கும் அந்த கல்லறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள 25,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் ரோமைக்கு போயிருக்கிறது. இந்த பிள்ளை இந்தியாவினுடைய கார்லோ அக்கிட்டிஸ், நற்கருணையின் மீது பக்தி கொண்டு புனித நிலைக்கு சமீபத்தில் உழைத்தப்பட்ட அந்த கார்லோ அக்கிட்டிஸை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இளையோருக்கு துன்பங்களுக்கு மத்தியில் ஒரு எடுத்துக்காட்டான முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவள் அஜ்னா ஜார்ஜ். இந்த மகளை ஏன் நற்கருணையின் பாதுகாவலியாக அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி 25,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் ரோமைக்கு சென்றிருக்கிறது. சீக்கிரமா ஒரு பெண் புனிதை நமக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. மரியாளும் துன்பங்களும், மரியாளும் துன்பங்களும். இன்னைக்கு துன்பம் அப்படிங்கிறப்ப நம்ம உடனே நினைக்கக்கூடியது, கடவுளிட்டிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும்? கடவுளுக்கு நான் அப்படி என்ன பிரியமா பிரமாணிக்கமா இருக்கிறேன்னு தெரியல, என்ன மட்டும் கட்டங்கட்டி வச்சு செய்யறார். இன்னைக்கு பல சமயங்களில் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை விட கஷ்டம், நான் தான் ரொம்ப சிரமப்படுறேன், நான் தான் ரொம்ப பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மதர் ஏஞ்சலிகா அப்படிங்கிறவங்க EWTN அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்து நற்செய்தி அறிவிப்பு பணியை மிக தீவிரமாய் செய்த ஒரு அருமையான பெண். அவங்க சொல்றாங்க, அன்னை மரியாள் பெத்லஹேமிலிருந்து கல்வாரி வரை வாழ்நாள் முழுவதும் பாடுகளை, துன்பங்களை, அவமானங்களை, கஷ்டங்களை மட்டுமே சந்தித்தார்கள். இந்த உலகத்தில் அன்னை மரியாளை காட்டிலும் துன்பப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள்னு யாரும் கிடையாது அப்படின்னு உறுதியிட்டு சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டோம், கபிரியேல் தூதர் வந்தாரு, வாழ்த்து சொன்னாரு. வாழ்த்து சொன்னப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆண்டாண்டுகளாக தலைமுறையாக மெசியாவினுடைய வருகைக்காய் காத்திருக்கக்கூடிய யூத சமூகம், அந்த சமூகத்துல எனக்கு இந்த பேரு, எனக்கு இந்த பாக்கியம் அப்படின்னு நினைக்கிற போதிலும் திருமணம் ஆகாமல் அப்படிங்கிறப்ப இணை சட்டம் 22-23 ரொம்ப அழகா சொல்லுது. 22-21 கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமணமாகாமல் ஒரு பொண்ணு கருவுற்றாங்க அப்படின்னா கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். மொதல் 5 நூல்கள் அவங்க தரவா இருப்பாங்க. கண்டிப்பா மாதாக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட அவமானத்தை கொண்டு வரும். இன்னைக்கு இந்த ஊர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த இந்த நாட்களில் 2023 2024 அப்படின்னு இந்த வளர்ச்சி அடைந்த அறிவியல் இருக்கக்கூடிய இவ்வளோ வேகமாக இருக்கிறப்பவே எப்படியெல்லாம் பேசுகிறோம். அந்த நாசரேத்துங்கிறது ஒரு குக்கிராமம், வெறும் 40 குடும்பங்கள் மட்டுமே கொண்டது. எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் பரிகசிச்சிருப்பாங்க எனக்கு அப்பவே தெரியும்.
சைடில் நின்றுட்டு இருந்தப்ப சிரிச்சு சிரிச்சு பேசினப்ப சினிங்கி சினிங்கி பேசினப்ப இப்படி தான் போய் முடியும்னு நல்லா தெரியும்னு எவ்வளவு பரிகசித்திருப்பார்கள். மாதா சொன்னது, மதர் ஏஞ்சலிகா சொல்றாங்க, இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும்னு சொன்னது அந்த ஒரு தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனையின் போதும், ஒவ்வொரு துன்பத்தின் போதும், ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும், ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அன்னை மரியாள் வேற ஒன்னும் சொல்லல. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். சூசைபர் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா? சூசைபர் புரிஞ்சுக்குவாரா புரிஞ்சுக்க மாட்டாரா? சொந்த தாய் தகப்பன் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? ஒரு நிமிஷம் நான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேனே, சூசைபருக்கு ஓகேனா எனக்கு ஓகே, சூசைபரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. மாதா எதுவும் சொல்லல. ஏன்? இட்ஸ் வில் ஆஃப் காட். இது இறைவனுடைய திட்டம். இதற்காகத்தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். 12 ஆண்டுகள் என் பெற்றோர் என்ன சொல்லி 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 வளர்த்திருக்கிறார்கள். இதுதாம்மா உன் திட்டம், இதுக்காக தான் கடவுள் உன்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு. அதனால தான் அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு சொன்ன வார்த்தைகள், இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். இது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும், எப்படிப்பட்ட கலகத்தை கொண்டு வரும், எப்படிப்பட்ட குழப்பத்தை கொண்டு வரும் நன்கு அறிந்திருக்கிற போதிலும் அன்னை மரியாள் கவலைப்படல. ஏன்? ஏன்னா இது கடவுளுடைய திட்டம். இந்த துன்பத்தை அவரோடு இணைந்து சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரொம்ப அழகா வேதாகமத்தில் இந்த ஒரு கொட்டேஷன் மட்டும் நம்ம எப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம்னாலும் ரொம்ப அழகான ஒரு பதில் இருக்கும். சபையுரையாளர் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. சபையுரையாளர் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. புக் ஆஃப் எக்லேசியாஸ்டிகஸ் சாப்டர் 7 verse 8. திருப்பாடல்கள், நீதிமொழிகள், அடுத்தது சபையுரையாளர். ஒன்றின் தொடக்கமல்ல, ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அவ்வளவுதான். ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனா ஞானம் பொதிந்த வார்த்தை. ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. இன்னைக்கு துவக்கத்தை பார்த்தோம்னா பயமா இருக்கும், துவக்கத்தை பார்த்தா குழப்பமா இருக்கும். இது எங்க போய் முடியுமோ, என்ன ஆகுமோ, கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருப்போம். ஆனா அதன் முடிவு அருமையாய் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் இருக்க போகிறது நம்பணும். அதுதான் ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. அன்னை மரியாள் ஒருவேளை இந்த தொடக்கத்தை மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களால அந்த பதில சொல்லி இருக்க முடியாது. இது ஏத்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி இருக்க முடியாது. இது எங்க போய் விடுவோமோ, நட்டாத்துல கொண்டு விட்டுட்டா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் கிடையாது. ஏன்? ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவே கவனிக்கத்தக்கது. தெரியும் முடிவு என் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. இப்படிங்கிற நிமிஷத்துக்குள்ள என் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தையும் மாற்றி போட வல்லவருங்கிறத ஆழமாய் நம்பினார்கள், விசுவசித்தார்கள். குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை. மாட்டு தொழுவம் தான் கிடைச்சது. மாட்டு தொழுவம் கிடைச்சப்ப மாதா குறை சொல்லல, சூசைபர்ட்ட கேட்கல, என்ன மனுஷன் நீ, ஒரு இடம் கூடவா உன்னால ஏற்பாடு செய்ய முடியாது கேட்கல. அந்த சூழ்நிலையிலும் அன்னை சொன்னது, இதோ உமது அடிமை உம் விருப்பத்தின்படி ஆகட்டும். குழந்தைய கொல்ல ஏறது தேடுறான், தூக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு பாதுகாப்பு தரக்கூடாதா? ஒரு பிளாக் கேட்ஸ் தரக்கூடாதா? எங்களுக்கு வானதூதர்களை கொடுத்து இது பண்ணக்கூடாதா? இல்ல அந்த ஏன் அரசனுடைய கண்கள்ல இருந்து மறைக்க கூடாதா? கேட்கல, தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும்னு சொல்லி அந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் சொன்ன வார்த்தைகள். ஆலயத்தில் போய் ஒப்பு கொடுக்கிறப்பவும், காணாமல் போன போதும் துடித்து போன தாய் சொன்ன வார்த்தைகள், இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும். 30 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டுகள் அந்த தயாரிப்பின் போது சந்தித்த அசௌகரியங்கள், சந்தித்த கேவலங்கள், சந்தித்த அவமானங்கள் எல்லாவற்றின் போதும் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள், இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும்னு சொன்னதுதான். அது மட்டும் இல்லை, இன்னும் சிறப்பா அந்த கடைசி நாட்கள்ல தண்டனை பெறுகிற போதும், சிலுவைக்கு அடியில் நிற்கிற போதும், மகனை தன்னுடைய மடியில் ஏற்று வியாகுல தாயாய் நிற்கிற போதும் அன்னையினுடைய வார்த்தைகள், இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஏன்னா அன்னை தொடக்கத்தை பார்க்கல, அந்த முடிவை ஆண்டவர் அபிஷேகமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் மாற்றுவார்
அப்படிங்கிறத நம்புனாங்க, விசுவசிச்சாங்க. அர்ஜுனா ஜார்ஜுடைய வாழ்க்கை அதுதான். 27 வயது, இந்த 27 வயது சாகர வயதா? 27 வயதுல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா? இவ்வளவு துன்பங்கள் எனக்கு வேண்டுமா? நானும் மற்றவங்களை போல இருந்திருக்கலாமே. என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் தந்தது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தந்தது, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேள்வி கேட்கல. வாழ்கிற நாட்கள் அப்படிங்கிறது இல்ல, ஏன்னு கேட்க மாட்டேன். இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள் எதற்காக? இதன் வழியாக நீர் எனக்கு, என் குடும்பத்திற்கு கற்றுத்தர விரும்புகிற பாடம் என்ன? What's the lesson I need to learn through this problem, through this trial and tribulations? இந்த பிரச்சனைகளின் வழியாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னங்கிறத ஆழமா சிந்திச்சாங்க. அதற்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். அன்னை மரியாளை போல துன்பங்களை பார்க்கிற போது, ஏன் ஆண்டவரை எனக்கு இதுன்னு கேட்காதீங்க. இதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? What is the lesson you want to teach us through this problem? இந்த பிரச்சனையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிற பாடம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். சிறப்பாக பாலஸ்தீன் போயிருந்தப்ப அந்த கைடு எங்களை கூட்டிகிட்டு போனப்ப ஒரு மரத்தை காட்டினார். அந்த மரத்துக்கு ஒரு ஃபேபிள், ஒரு சின்ன கட்டுக்கதை இருக்குதுன்னு அவர் அந்த கதை சொன்னார். அந்த பகுதி பாலைவனத்தில் நிறைய மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது, கனி கொடுக்குது, காய் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, எல்லாம் செய்து அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நின்றுட்டு இருக்குது. பூவும் கிடையாது, காயும் கிடையாது, கனியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மற்ற மரமெல்லாம் அந்தந்த சீசனுக்கு தகுந்தாப்புல காய் காய்க்குது, கனி கொடுக்குது, பூ பூக்குது, எல்லாமே செய்யுது. மற்ற மரமெல்லாம் எப்போ பாரு இந்த மரத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ யூஸ்லெஸ்ஸு, நீ வேஸ்ட்டு, உன்னால் பிரயோஜனம் கிடையாது, உன்னை எதுக்கு கடவுள் தண்டமாக இடத்தை அடைச்சிக்கிட்டு படைச்சாருன்னு தெரியல, 10-11 நீயும் நின்றுக்கிட்டு இருக்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குங்களாம். இந்த மரம் ஒரு நாள் அழுதுகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சான், ஆண்டவரே என்னை பேசாமல் படைக்காமல் இருந்திருக்கலாம்ல, என்னை ஏன் படைச்சிங்க? படைச்சி இப்படி வச்சிங்களே, சுற்றி இருக்கிற எல்லா மரமும் கனி கொடுக்குது, காய் கொடுக்குது, மலர் கொடுக்குது, என்னால் ஒன்றுமே தர முடியலையே, என்னால் என்ன பிரயோஜனம்? நான் இப்படியே இருக்கிறேனே, என்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படிங்கிறப்ப கடவுள் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன்னை பயன்படுத்துவேன், ஏற்ற காலத்தில் உன்னை பயன்படுத்துவேன், நீ கவலைப்படாத, அப்போ உனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு அனுப்பிச்சார். இது சரி, சந்தோஷமாக கடவுள் சொல்லிட்டார், சரி ஓகே அப்படின்ட்டு திரும்பி வந்துச்சு. திரும்ப அடுத்த சீசன் வந்துச்சு, மற்றதெல்லாம் காய்ச்சுது, இதுக்கு ஒன்றுமே இதாகலை. மற்றவங்கள்லாம் கொடுக்குறப்ப திரும்ப கிண்டல் பண்ணிச்சுங்க, சிரிச்சுதுங்க. சிரிக்கிறப்ப இது சொல்லிச்சு, இல்லை கடவுள் சொல்லியிருக்காரு, என்னை சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னொன்னே அதுகெல்லாம் சிரிக்குது. உன்னை இப்போ போய் பயன்படுத்த போகிறார், இப்படியே தான் தண்டமாக வெட்டியாக முண்டமாக சுற்றிக்கிட்டே இருக்க போகிறார், இப்படியே தான், உன்னால் எந்த பிரயோஜனம் உனக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது அப்படின்னப்ப அந்த இரவு அந்த மர்மரம் கண்ணீரோடு அழுததாம். எந்த அளவு அழுதுச்சுன்னா, பட்டையாக அந்த மரம் வெடிக்கிற அளவு அழுதுச்சான். அழுத போது அதிலிருந்து பிசின் போல ஒரு திரவம் வெளியே வந்ததாம். அடுத்த நாள் காலையில் அந்த பாலைவனத்திற்கு வந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு வித்தியாசமான நறுமணம், ஒரு அருமையான ஃப்ராக்ரன்ஸ் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் அந்த பாலைவனம் முழுவதுமாக நறுமணத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் சுற்றி தேடிட்டு வர்றாங்க. பக்கத்து மரத்தெல்லாம் பார்க்குறாங்க, இல்லை, இந்த மரத்துக்கிட்ட வர்றப்ப அந்த வாசம் இன்னும் அதிகமாகிறது. அந்த பிசுனை உடைச்சு பார்க்குறாங்க, அதுதான் மர். இன்றைக்கு தங்கத்தை விட, பொன்னை விட, இன்னும் வைரத்தை விட அதிக விலை மதிப்புள்ளது. 1 கிராம் 8000 ரூபாய். 1 கிராம் 8000 ரூபாய். கடவுளை தான் சொல்றார், ஏற்ற காலத்தில் உன் துன்பத்தையே நான் பயன்படுத்துவேன், உன் கண்ணீரையே கழிப்பா மாற்றுவேன், உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். எப்ப? பொறுமையோடு அன்னை மரியாளை போல, இதோ உமது அடிமை, உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும் நீ எப்ப ஏத்துக்கிறையோ, எப்ப துவக்கம் அல்ல முடிவே கவனிக்கத்தக்கதுன்னு பொறுமையோடு நீ காத்திருக்கிறாயோ. வாசிக்கலாம் 1 பேதுரு 4:12. 1 பேதுரு 4:12.
அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டியது. அதுதான் ஆண்டவர் பட்ட பாடுகள்ல ஒரு சிறு துளி, ஒரு சிறு பங்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கணும். 4:19 வாசிங்க, ரொம்ப அழகா பேதுரு அந்த வசனத்தை நிறைவு செய்வார். ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கரங்களை உற்சாகமா தட்டி. ஏன் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்? வாசிங்க. ஏன் அவர்களிடத்தை ஒப்படைக்கணும்? ஏனெனில் அவர் நம்பத்தக்கவர். ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. அன்னை மரியாள் துன்பங்களை சந்தோஷமா ஏற்றாங்க, பிரச்சனைகளை சந்தோஷமா சந்திச்சாங்க. துவக்கம் அல்ல, முடிவு ஆசீர்வாதமா அபிஷேகமா இருக்கும்னு நம்புனாங்க. அஜ்னா ஜார்ஜ் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் அஜ்னா ஜார்ஜுகளாக மாற வாழ இறைவன் அழைக்கிறார். இந்த துன்பங்கள் அன்னை மரியாளை பரிசுத்தப்படுத்தியது, அன்னை மரியாளை உயர்த்தியது, அன்னை மரியாளை இறைவன் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றியது. உங்களை என்னையும் புனிதத்தில் நிறைக்க, பரிசுத்தமாக கடவுள் விரும்புகிற சிற்பங்களாக செதுக்க வந்திருக்கிற ஒளிகள் என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுப்போம். இறை அருளுக்காக பக்தியோடு மன்றாடுவோம்.